பாரிஸின் 12வது வட்டாரத்தில் உள்ள பிக்ஸ்பர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள 6 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வேளையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்திலிருந்து கரும்புகை வெளியேறுவதைக் கண்ட ரோந்து காவல்துறையினர் உடனடியாக செயற்பட்டு அங்கிருந்து 15 குடியிருப்பாளர்களை பத்திரமாக வெளியேற்றினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்தனர். அவர்களில் ஒருவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் அவர் அதிதீவிர சிகிச்சை நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காயமடைந்த மற்ற 9 பேருக்கும் லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தீயினால் உருவான நச்சுப்புகையை சுவாசித்ததால் அனைவருக்கும் கடுமையான மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. நச்சுப்புகை நுரையீரலை பாதிக்கும் என்பதால் அவர்கள் அனைவரும் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்திற்கு பழுதடைந்த அலைபேசி மின்னூட்டி ஒன்றே காரணம் என்று தெரியவந்தது. தரைதளத்தில் உள்ள ஒரு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின் இணைப்பில் இடப்பட்டிருந்த மின்னூட்டி அதிக வெப்பமடைந்து அருகில் இருந்த மெத்தையில் தீப்பிடித்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தரைத்தளத்தில் பற்றிய தீயானது கட்டிடத்தின் படிக்கட்டு பகுதியில் இருந்த காற்று சுழற்சி காரணமாக மிக வேகமாக மேல்தளங்களுக்கு பரவியுள்ளது. இதனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ 6வது மாடி வரை பரவி குடியிருப்பாளர்களை நிலைகுலைய செய்து விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மின்சாதனங்களை பயன்படுத்தாத நேரங்களில் இதன் இணைப்பை துண்டிப்பது அவசியம் என பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்துள்ளனர்.